மக்களே, இன்று நாம் திருக்குறள் 459 குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள சிற்றினஞ்சேராமை அதிகாரத்தின் 9 குறள். மனநலத்தின் ஆகும் மறுமைமற்று அஃதும் இனநலத்தின் ஏமாப்புடைத்து. இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், மனத்தின் நலத்தில் இருந்து வரும் செயல்கள் எப்போதும் இனத்தின் நலத்திற்கு வழிவகுக்க வேண்டும். தன்னுடைய ஆர்வம், பொறுப்புணர்வு, நியாயம் ஆகியவை சமூகத்திற்கு இன்பம் தரும். என் புறம் இது மிகவும் முக்கியம். ஏனெனில் ஒரு நபரின் மனநலம் பாதிக்கப்பட்டால் குடும்பமும் பணியிடமும் மங்கலாகும். அப்படி நலத்தை காத்துக்கொள்வது இனத்தின் வளர்ச்சிக்காக அவசியம். உதாரணமாக, மாணவர் ஒருவர் படிப்பில் வெற்றி பெற சொந்த ஊக்கத்தை பயன்படுத்தும் போது அவர் பெற்றுக்கொண்ட அறிவு முழு குடும்பத்தின் பொருளாதார நிலையை உயர்த்தும். மற்றொரு உதாரணம், ஒரு நிறுவன மேலாளர் தன் ஊழியர்களின் மன அழுத்தத்தை கவனித்து திகில் பயன்பாட்டை குறைத்து வேலை திறனை அதிகரிக்கிறார். இது நிறுவனத்தின் மொத்த இலாபத்தை உயர்த்தும். இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை நாம் பின்பற்றினால் நாம் கூட்டுறவாக சிந்தித்து தனித்திறனால் மட்டுமல்லாமல் பொது நலத்தை முன்னோக்கி நடப்போம். சமூகத்தில் பிரச்சனைகள் எழும்பும் போது அவற்றை மனநலத்தின் அடிப்படையில் அணுகி தீர்வை காணலாம். அதுவே நல்ல ஆட்சியின் அடைவு மற்றும் மக்களின் மகிழ்ச்சிக்கான பாதை. எனவே இந்த குறள் மனநலம் மற்றும் இனநலத்தின் பரஸ்பர உறவை தெளிவாக கூறுகிறது. அது சமநிலையுள்ள சமுதாயம் எவ்வாறு கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்பதையும் கற்பிக்கிறது. இந்த பாடம் நம் தினசரி வாழ்வில் பயன்படுத்தினால் அழுகை, சண்டை மற்றும் ஏகப்பட்டை குறைத்து ஒற்றுமை மற்றும் முன்னேற்றம் பெறலாம். இதுதான் இந்த குறள் மிக அழகாக எடுத்துக் கூறுகிறது. மனநலத்தின் ஆகும் மறுமைமற்று அஃதும் இனநலத்தின் ஏமாப்புடைத்து. அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.